உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் ரெண்டு. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்ம கிட்ட இல்லை. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. தமிழர்களுடைய உரிமையையும் கடமையையும் காக்கணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அரசியல் என்றால் சாக்கடை என்று விலகி நிற்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு நமக்கு முன்னாடி நிறைய இருக்காங்க. அரசியல் என்றால் சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றுவோம் என்று பேசுவதற்காகத்தான் தமிழ் முழக்கம். மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? விஜய் தற்புகழ்ச்சி மாநாடு சிங்கமா பங்கமா, அதை குறித்து தான் பேச போறோம். வணக்கம்க்கா. வணக்கம். பங்கம் சிங்கமா அசிங்கமா இல்ல, பங்கம்னு தொடங்குறதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவர் தொடங்கும் போது சின்ன தளபதி தொடங்கும் போது சிங்கம் அப்படின்னு தான் தொடங்கினாரு. அது இந்த கூட்டம். ஆனா போன கூட்டத்துல இறங்க அப்படின்னு தான் தொடங்கவே செஞ்சாங்க. கீழே இறங்க அப்படின்னு சொல்லிதான் தொடங்கவே செஞ்சாங்க. முதல் வார்த்தை தாவேக்காவினுடைய மாநாட்டுல இறங்கு. ஆமா, கீழே இறங்கு. அப்ப இறங்கு முகம்னு வச்சிருவோமா? ஏறு முகம்னு வச்சாதான் அழகு. ஆனா இறங்கு முகமாகவே இருக்கு. அது நமக்கு நல்லதுதானே. அதுக்கு சாட்சி சான்றுகள் அவர்களே. ஒவ்வொரு முறையும் அவர்கள் வெளியில வரும்போது ஒரு பிரம்மாண்டம், ஒரு பிரமிப்பு, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் பேச்சு பொருளா இருக்கும். ஆனா அவங்களே வெளியில அந்த கண்ணாடியை சுக்கா உடைச்சி நொறுக்கி அப்புறம் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஒட்டுறதே வேலையா போச்சு இவங்களுக்கு. அப்படித்தான் இந்த தாவேக்காவினுடைய தற்புகழ்ச்சி மாநாட்டை நான் பாக்குறேன். கடந்த வாரம் நடந்தது உங்களுக்கும் தெரியும். முழுசா பாத்தீங்களா? முழுசா பார்க்கல மாட்டேன். நான் பார்த்தேன். நீங்க பார்க்க மாட்டீங்களா? அதனால நான் பார்த்தேன் உங்களுக்கும் சேர்த்து. என்ன அப்படின்னா, ஒரு 33 நிமிஷம் இருக்கும். ஒரு 33 நிமிஷம் எங்க சின்ன தளபதி போட்டாரு பாருங்க ஒரு ஸ்டைல. அவர் ஸ்டைல் என்ன, அவர் அழகு என்ன, அவருடைய வாய்ஸ் என்ன, அவர் அந்த எப்படி இப்படி கையெல்லாம் தூக்கிட்டு உயிர் வணக்கம்னு சொல்லும் போது ஒரு உணர்ச்சி வந்தது பாருங்க. நாக்கு பூச்செல்லாம் ஓடிச்சா. ஆமா, அதாவது சீமான் அவர்கள் தான் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம் அப்படின்னு சொல்லி தொடங்குவாங்க. அது அந்த அன்பு வணக்கத்தை அவர் உயிர் வணக்கமா மாற்றிருக்காரு. அதாவது எங்க நிறத்தையும் கருத்தையும் தான் இத்தனை நாள் காப்பி அடிச்சீங்க, இன்னைக்கு எல்லாவற்றையும் காப்பி அடிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை பார்த்தால் கொஞ்சம் பாவமாகவும் பரிதாபமாகவும் தான். ஏன்னா அண்ணன் சீமானை தாண்டி அரசியலே இங்க இல்ல. ஆமா, அந்த குட்டி கதையை கேட்டிருப்பீங்க. ஆமா, அது சிங்கத்தை வச்சு தொடங்கினாரு. அது ரொம்ப பங்கமாயிடுச்சு. முதல்ல அந்த சிங்கக்காரன் சொல்லும் போது, நான் சிங்கம் சும்மா வெளியில வேடிக்கை பார்க்கலாம் வராது, வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் வரும், அதுவும் பெரிய பெரிய விலங்குகளை தான் வரும், வேட்டையாடும். நாங்க வேட்டையாடுறதுக்காவது வாங்கன்னு தான் சொல்றோம். இல்ல, உண்மையாவே மிகப்பெரிய விலங்கான யானையும் உங்களோட கட்சி கொடியில தானே வச்சிருக்கீங்க. அதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? அதை பத்தி ஒண்ணுமே பேசல. அதுதான் அணில்களுடைய புத்தி அப்படிங்கிறது. அதாவது என்ன பண்றது? சரி, ஓகே, அவ்வளவு பெரிய விலங்கை வச்சு சிங்கத்தை பத்தி பேசுறாரு. ஆனா சிங்கத்தை பத்தி ஒரு பெரிய கற்பனை கண்டு வச்சுப்போம். நம்ம ஸ்டோரியில எல்லாம் படிக்கும் போது பிள்ளைங்க, ஓ சிங்கம் உண்மையாவே கிங் ஆஃப் ஜங்கிள் அப்படிலாம் படிச்சோம். ஆனா இவர் என்னைக்கு பேசிட்டு போனாரோ அது ரொம்ப அசிங்கமாவும் பங்கமா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த டயலாக் பார்க்கும்போது, நீங்க வேட்டைக்கும் வரல, உங்க விசிறிகளுக்கு வேடிக்கை காட்டுதான் வந்திருக்கீங்க. அவர் வந்த ஒவ்வொரு தருணமும் வேடிக்கை தான் காட்டிட்டு போனாரே தவிர வேட்டைக்கு வரவே இல்லை. முதல்ல எந்த ஆண் சிங்கம் வேட்டையாடுதுன்னு சொல்லுங்க. பெண் சிங்கம் வெளில வந்துச்சுன்னா வேட்டையாடும், ஆண் சிங்கம் அது கொண்டு வந்திருக்க சாப்பாடு சாப்பிடும், அப்புறம் பெண் சிங்கத்தோட குலாவும். ஐயோ, அந்த மாதிரி இந்த மாதிரிதான் ஆண் சிங்கம் பண்ணும். அது நம்ம சின்ன தளபதிக்கு தெரியல பாவம்னு சொல்லி கூட விட்டலாம்னு வச்சுக்கோங்க. அதோட அந்த நெல் கதையில, அதாவது அந்த விதை நெல் அவித்த நெல் கதையில கடைசியா ஒரு ட்விஸ்ட் போட்டாரு பாருங்க. அந்த தளபதியே
அந்த தளபதி நான் தான் பாருங்க. அவரையே இப்ப மக்கள் இப்படிதான் தப்போ செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா, தாமன் சீமான் அவர்கள் இந்த கதையை சொல்லும் போது உண்மையான ஒரு தொண்டர் படைய தயார் பண்ணுவதற்காக அது உள்ளரங்குல பல இடங்கள்ல மாமா சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த மாதிரி நம்பிக்கைக்குரியவர்களை உருவாக்கணும். கூடுதலாக ஒரு உண்மையும் நேர்மையும் களத்துல இருந்தது அப்படின்னா புகழ் தனால வந்துடும் அப்படிங்கிறத தாமன் சீமான் அவர்கள் எப்போதும் அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே இருந்தாலும் இந்த நிலத்துல முதல்ல நம்ம கற்பிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது தாமன் சீமான். ஒரு கதையை கூட பொருத்தமா சொல்ல தெரியல. ஆமா, தாமன் சீமான் அவர்கள் எந்த ஒரு செய்தியும் ரொம்ப அழகா மக்கள் கிட்ட வந்து ஒரு அழகான ஒரு மொழி நடையில பேசி கடத்திடுவாரு. அது ரொம்ப முயற்சி பண்ண. அதனாலதான் இன்னைக்கு தேர்வு அறைகள்ல மாணவர்கள் வந்து விவசாயத்தை பத்தி அண்ணன் சொன்னதை எழுதுறாங்க. தமிழின் சிறப்பை சொல்ல போனா கல்லூரி பையன் பேச்சு போட்டியில அண்ணன் சொன்னதை வார்த்தை மாறாம அவங்க வந்து போய் உட்காருன்னு சொல்ல கூட முடியாது. அவங்களுக்கு நல்லா தெரியுது இது சீமானின் உரை அப்படின்னு. ஆனா போய் உட்காருப்பான்னு சொல்ல முடியல. ஏன்னா தமிழின் சிறப்பு அப்படியே டிட்டோ ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அந்த தம்பி எடுத்து ஒரு கல்லூரியில பேசுறான்னா அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எங்க கிட்ட இருக்கு. டேக்கவே அவ்வளோ இருக்கு. என்ன கொடுமைனாக்கா அந்த கூட்டத்துல அவ்வளோ பேசினாருல, அதுல கடைசி ஒரு ட்விஸ்ட் வச்சு மிரண்டுட்ட நானும். என்னன்னா 234 தொகுதிக்கு இவர் வேட்பாளர் அறிவிக்க போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்க்கா. பார்த்தா மதுரை தெற்கு விஜய், மதுரை நடுவன் விஜய், மதுரை கிழக்கு விஜய். அப்போ உங்க கட்சியில ஆளே இல்ல வேட்பாளர். அப்படி இல்ல, அவரு படமாவே நினைச்சுக்கிறாருப்பா. டபுள் ஆக்ட் ட்ரிபிள் ஆக்ட்னு போட்டாரு இல்ல, இப்போ வந்து 230 ஆக்ட் போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுல வந்து பெருமை வேற, அதுல வேற அந்த பேரை பார்த்து படிக்கிறாருக்கா. தம்பி கூட போட்டிருந்தான் ட்விட்டர்ல. தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட தந்தை பேரைத்தான் பார்த்து படிச்சாரு. தளபதி அவரு பேரையே பார்த்து படிக்கிற நிலைமைக்கு வந்து இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு அரசியல் ஒரு பெஞ்ச்மார்க்கை விதைத்தது வந்து தாமன் சீமான் அவர்கள் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு புத்தகங்களின் வாசிப்பு உள்வாங்கல் அதனுடைய பிரதிபலிப்பு மேடைகள்ல அப்படியே வந்து ஸ்கிரீன்ல ஓடும். அவரோட மெமரி ஸ்கிரீன்ல அப்படியே போய் ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரோட லெவலுக்குலாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்றது கஷ்டம்னா கொஞ்சம் அடக்கி தான் வந்து நம்ம வந்து வாசிக்கணுமோ அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படியாக இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஒட்டுமொத்த கூட்டத்துல இருந்தும் எல்லார்கிட்ட இருந்தும் அந்த மைக்கை நீட்டி கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. விஜய் சொல்லிட்டு போனது, விஜய் சொன்னது ஏதாவது உங்களுக்கு டேக் ஹோம்னா அவர் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸும் மைக் எடுத்துட்டு அந்த கூட்டத்துல நின்று இருக்காங்க. அட்லீஸ்ட் வேட்டையாட தான் நாங்க வெளியில வருவோம்னு கூட சொல்ல தெரியல. ஒருத்தவங்களுக்கு கூட சொல்லி தெரியலக்கா. அப்ப இதுக்கு என்ன நான் சொல்றது, அதாவது 2 லட்சம் பேருங்கிறீங்க, இஷ்டத்துக்கு சொல்லிக்கிறீங்க. 10 லட்சம் 15 லட்சம் 1 லட்சம் பேரெல்லாம் கூட்டுறதுக்கே ஒரு இடம் இருக்கா அப்படின்றது ஐயமா இருக்கு. ஆனால் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணி அத்துணை கூட்டத்துக்கிட்ட இருந்தும் ஒரு விஷயத்த கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல விஜய் சொன்னது அப்படின்னா விஜய் ஒண்ணுமே சொல்லல அப்படிங்கிறது தான் புலப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை தாண்டி இந்த கிரௌட அணில்கள்னு கொச்சைப்படுத்துறதே தவறுன்னு நான் நினைக்கிறேன்க்கா. தவக்கலன் என்ன மாதிரி சொல்லுங்க. குரங்கை விட பிற்போக்குத்தனமாக நடந்து கொண்டு தாவி குதிக்கிறனால தவக்கலன் கூட வச்சுக்கலாம். 10 அடி உயரத்துல இருக்கக்கூடிய கம்பிய கிரீஸ் தடவன கம்பிக்கு மேல ஏறுறாங்க அப்படின்னா அந்த கிரீஸ் தடவும் போது கொதிக்கிறார் ஒரு ஆளு. அநியாயங்க, இது அக்கிரமங்க, இப்படி எல்லாம் கிரீஸ் தடவை எங்களை வந்து இது பண்ணாதீங்க. நானும் என்ன அநியாயம் நடந்துச்சு, காவல்துறை தான் ஏதோ மொத்திடுச்சோ போய் அப்படின்னு பார்த்தா இவர் நீங்க ஏறி குதிச்சிடாதீங்கடா அப்படின்னு பாதுகாப்புக்கு போட்டு கிரீஸ் வந்து இவங்களுக்கு அநியாயமா இருக்கும். அதுல ஒரு சில பேர் சொன்னாங்க, நீங்க தான் வர வேணாம்னு சொல்லி கம்பிய போட்டீங்கல்ல, நாங்க தான் வராம இருக்கோம்ல, அதையும் தாண்டி கிரீஸ் எல்லாம் அதையும் தாண்டி நாங்க குதிச்சோம்ல, அதை அழுக்கலையான்னு ஒரு உண்மையான அனல் கொஞ்சம் ஐ மீன் ஒரு விஜய் ரசிகர் கேட்டிருக்கிறாரு. அவரு கேட்டாரு. ஆனா தவக்கலைகள் பாஞ்சது இல்ல, பவுன்சர் தூக்கி வீசி அடிச்சாங்கல்ல. ஐயோ அதெல்லாம் உச்சகட்டங்க தூக்கி ஒரு என்னது மாதிரி ஆமா தூக்கி 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 எடுத்து போட்டா எப்படி இருக்கும். அதுல அந்த தம்பி எல்லாம் வந்து பார்த்தா இன்னைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா. ஆமா, முதலாவது ஒரு அடிப்படை புரிதலே இல்லை, இப்படி போக கூடாதுங்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஒரு அரசியல் கட்சி போனா
பவுன்சர்ஸுக்கு ஈவு இறக்கமே இல்லாம தூக்கி போடுறாங்க. இப்போ பவுன்சருக்கு நாம ஆதரவளிக்கிறதா இல்ல இந்த தற்குறிகளுக்கு ஆதரவளிக்கிறதான்னு தெரியல நமக்கு. அது பவுன்சர்ஸ் எல்லாம் வெளியூர்ல இருந்து கூப்பிட்டு வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன புரியும், இந்த மக்களுடைய நம்பிக்கை தெரியும், உங்க வேலை அது. ஆமா. அந்த மாதிரி நம்மளுடைய கட்சி கூட்டங்கள்னா தாமன் சீமான் அவர்கள் வேட்பாளர்களை உட்கார வச்சுட்டு அவர் நின்று எல்லாரையும் அறிமுகப்படுத்துவார். அவங்க நின்னாலும் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாரு. கடைசி அந்த 2 நிமிஷத்தை கூட அவங்களை நிக்க வைக்க மாட்டார் பெருசா. ஆனா எங்க சின்ன தளபதி என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரும் நில்லுங்க, அரை மணி நேரம் பேசினாலும் நீங்க நில்லுங்க. ஏன்னா பனையூர் பண்ணையாராச்சே, ஏன்னா அவருதான் மொத்த வேட்பாளர், அவர் நிக்கிறாருல, அவர்தான் வேட்பாளர். அவரே நிக்கும் போது ரொம்ப தப்பு. மன்னர் இல்ல மன்னர், மன்னாதி மன்னர். மாமன்னன் வந்து நம்ம உதயநிதி, இவர் மன்னாதி மன்னன். இவர் மன்னாதி மன்னனா அந்த மாதிரியாக நிக்கிறாங்க. இப்படி எல்லாமே நகைப்புக்குரிய கூத்தாக மாறி நிக்குது. இன்னொரு பெண்மணி கிட்ட போய் மைக்க நீட்டி கேட்டா கேபிக்கேன்னு சிரிக்குது, எதுக்கு சிரிக்குதுன்னு தெரியல. ஆஃப்ல அண்ணன்ங்குது விஜய, அதுக்கப்புறம் மாமாங்குது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் முதல்ல நீ ஒரு முடிவுக்கு வாமா, முதல்ல அவர் ஒரு அண்ணனா மாமாவா அதை சொல்லு அப்படிங்கிற பிள்ளைங்களா. எங்களுக்கு தளபதிய பார்த்தா போதும், நாங்க காலேஜ்ல லீவ் போட்டு வந்திருக்கோம், தளபதி ஒரு முறை பார்த்தா போதும், என்ன பேச போறாருன்னு உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கா? பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு, மிரட்டி விட போறாரு பாத்துக்கோங்க அப்படின்னு எனக்கு இங்க உண்மையாவே சிரிப்பு தான் வந்துச்சு. யாருமே அரசியல்னு நினைச்சு வரல, மக்களை காப்பாற்ற வர்றாருன்னு வரல. அவர் ஏதோ படம் லாஞ்சி இப்ப வந்து பப்ளிக்ல பண்றாரு. பொது வழியில அவர் படம் ஷூட்டிங் நடக்கிறதாவே கற்பனை பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தெலுங்கு ஆக்டர் கூட ஒருத்தவர் இதே மாதிரி தான் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கிற வந்தாரு. அவருக்கு இப்படிதானே கூட்டம் வந்துச்சு, பல பேர் இறந்து போனாங்க. இப்படி ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு, தோத்து போய் நிக்கிறவர் தான் அவரு. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய ஆசை விருப்பம் எல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் அதுல உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஒரு 1/4 விழுக்காடு கூட உங்களால பண்ண நிரூபிக்க முடியலங்கிறது தான் வருத்தம். நான் என்ன சொல்றேன், அதாவது சமூக செயல்பாட்டு மேல சமூக அக்கறையோட அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு நாளும் என்ன வந்து விசிறி பேஸ்ல எப்படி பாத்தீங்க, கனவு கண்ணனா என்ன பாத்தீங்க, இப்ப எனக்கு சல்யூட் அடிக்கிற இடத்துல என்ன வைங்க, என்னே 4 அதிகாரிகள் சல்யூட் அடிக்கணும், நானும் அந்த நாற்காலியில உட்காரணும், நானும் முதல்வருங்கிற இதுல என் பேர் வரணும், நானும் ஒரு ஆதிக்கத்தை செலுத்தினேன், நானும் ஒரு அரசாண்டேன் அப்படிங்கறதுல இருக்கணும் அப்படிங்கிற, அது ரவீந்திரன் துரைசாமி தான் அழகா அதை சொல்லுவாரு. அப்படின்னு இவ்வளவு நாளும் நான் எல்லா மதிப்பையும் பெற்றுட்டேன், இனிமே ஒரு வாட்டி அதிகாரம் என்ன பார்த்து சல்யூட் அடிக்கிற இடத்துல நான் போகணும் அப்படிங்கிற ஒற்றை வெறியில வந்திருக்காரே தவிர வேற எதுவும் கிடையாது. இது ஆசையா? அப்ப வந்து எனக்கு எக்ஸ்போஷர் முடிஞ்சிருச்சு, என்னோட டைம் பீரியட் எண்ட் ஆயிருச்சு சினிமா துறையில, எல்லாத்தையும் பார்த்துட்டேன், என் புகழ் இருக்கணும்னா அதையும் பார்த்துறேன். நான் என்ன கேக்குறேன், ஒரு மனுஷன் சொந்த கட்சிய சொந்த நிலத்துல சொந்த மக்கள் கிட்ட நான் வந்து அரசியல் பண்ணணும்னு வந்திருக்கிற போது அவர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, தன்னுடைய மூளை கெட்டி மனசார கொஞ்சமாவது கனெக்ட் பண்ணணும். அப்பதானே இந்த சமூகத்துக்கு நீங்க உங்களால ஏதாவது செய்ய முடியும். அதை விட்டுட்டு வாடகை மூளை வாங்கி வச்சு 3 வாடகை மூளை வாங்கி வச்சுதான் மக்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னா நீங்க எப்படி இந்த மாநிலத்தை நீங்க காக்க முடியும்? எப்படி மாற்றமா? அப்படியே அந்த மூளையில வந்துட்டாருன்னா ஏற்கனவே ஒரு தத்தியை பார்த்து தவிக்கிற நமக்கு இன்னொரு தத்தி கிடைப்பாருன்னு தான் சொல்றேன். அதாவது இந்த உடம்பு தான் மாநிலம் தான் வந்து இந்த உடம்புன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனிதன் தான் இந்த மாநிலம்னு வச்சுக்கோங்களேன். இந்த உடம்புல முக்கியமான ஆர்கன் இது இந்த மூளை. இந்த மூளை நல்லா இருந்தாதான் இந்த உடம்பு செயல்படும் இல்லையா? நல்லபடியா செயல்படும். இந்த மூளையே இல்லைன்னா நம்ம எல்லாம் எங்க போவோம்? கோமால இருப்போம். அப்படி மூளையே இல்லாம எப்படி சகோதரர் விஜய் அவர்களே அப்படின்னு தான் கேட்க தோணுது. அதை விட ஒரு ஐசிங் ஆஃப் தி கேக் என்ன அப்படின்னா, நான் வந்து தூத்துக்குடி ஸ்டோலின் அம்மாவை வந்து எங்களுடைய கட்சியில தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய பொண்ணுக்கு என்ன தாய்மாமன் மாதிரின்னு சொன்னாங்க. ஸ்னோலினுக்கு மட்டும் நான் தாய்மாமன் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுடைய பிள்ளைகளுக்கும் நான் தாய்மாமன். ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, இல்லடா நான் கொஞ்சம் தாய்மாமன்ட்டு சீர்வரிசை வாங்கியிருப்பனே
பரவாயில்ல என் பொண்ணை தாய் மாமன்னு கூப்பிட வச்சு சீர் வருஷம் வாங்குறேன் அவர்கிட்ட. அவர் தான் வேணும், அப்ப அவர் தான் உங்களுக்கு தாய் மாமனா. தாய் மாமன் தானே, விடுங்க, முதல்வரா வேண்டாம். அதாவது அப்பா வரிசையில, அண்ணன் வரிசையில, இன்னைக்கு வந்து தாத்தா வரிசையில, இன்னைக்கு வந்து தாய் மாமன் அப்படிங்கிறவர் வந்திருக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அது ஒரு நகைச்சுவை அப்படின்றதுனால அதையும் கடந்து போய் எல்லார் வீட்லயும் இருப்பேன். அதாவது வீடுகளுக்கு உள்ள முன்னாடியே போயிட்டாராம், அதுக்கப்புறம் தான் கட்சி தொடங்கி இருக்கிறாராம். சரி, படம் மூலமா தீண்டாமை ஒழித்து தீப்பந்தம் எழுத்து அப்படிலாம் நாங்க பாடி இருக்கோம்ல, அதனால வீட்டுக்குள்ள நாங்க முன்னாடியே போயிட்டோம். இப்ப கட்சி தொடங்கி நாங்க வந்து வீடுகள்ல இருக்கோம் அப்படிங்கிறவருக்கு ஒண்ணுதான் கேட்க தோணுது, உங்க வீட்டு வாசல்ல ஒவ்வொரு நாளும் காத்திருக்கக்கூடிய எத்தனை பெண்கள், தாய்மார்கள், பிள்ளை வைக்கிறவங்க ஒருத்தவங்களாவது எட்டி வந்து பாத்திருப்பீங்களா? அந்த கதவை திறந்திருப்பீங்களா? ஒரு வாய் தண்ணி கொடுத்திருப்பீங்களா? நான் சின்ன வயசுல இருந்தே பத்திரிகையில வாசிச்சிருக்கேன். இவரை மறைமுகமா பத்திரிகையாளர்கள் எழுதுறது என்ன தெரியுமா, எச்சி கையால காக்கா விரட்ட மாட்டாரு அப்படின்னு தான் இவரை மறைமுகமா நடுப்பக்கங்கள்ல எழுதுவாங்க. 500 ரூபாய் எடுத்தீங்களா? எவ்வளவு பெரிய தொகை அது. எம்ஜிஆர் அவர்களை இவர் வந்து ரோல் மாடல் எடுக்கிறாராம். தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு அந்த காலகட்டத்திலேயே 10 கோடி எடுத்து கொடுத்தவருக்கா? ஆமா, தமிழக அவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து எம்ஜிஆர் மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரா? இன்னொன்னு நீங்க நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கோம். எம்ஜிஆர் வந்து அரசியல்வாதி ஆகிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய நடிப்புனால சம்பாதிச்ச பணங்களை கொடுத்தவர். முதல்வர் ஆகுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய வீட்டை வந்து காது கேளாதவருக்கு எழுதி வச்சுட்டாரு. சொந்த வீடு ராமபுரம். இப்ப ஒரு சிலர மாதிரி என் காலத்துக்கு பிறகு என்னுடைய கோபாலபுரத்து வீடு ட்ரஸ்ட் ஆக்கப்படும். அதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அதுவும் என் மனைவி ஒத்துழைத்தால், அவர்கள் நினைத்தால் இதை மாற்றிக் கொள்ளலாம். எப்படி பாருங்க, முதல்ல குடும்பம் தான். அவராவது குடும்பத்துக்கு பாடுபட்டாருன்னு பாத்துக்கலாம்க்கா. இது அதுவும் கிடையாது. வந்து நீங்க எந்த லிஸ்ட்லயும் எடுத்துக்க முடியாது. நாம 20 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு முன்பே வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து களத்தில் நின்றுருக்காரு. நேருவுக்கு கருப்பு கொடி காட்டியிருக்கிறாரு. கடுமையாக வந்து பஞ்சம் பட்டினி பசியில வந்து மக்கள் இருந்த போது களத்துல மக்களுக்காக உதவியவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை வந்து எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பேசுவீங்க அப்படின்னா நீங்க என்ன களத்துக்கு வந்தீங்க? எல்லா இடத்துலயும் சிங்கம் கூட்ட விட்டு வெளில வந்திருக்கா? அது களத்துல வந்திருக்கா? வேட்டையாட தானே போகும். அது அப்படியே உட்கார்ந்து நீங்க மேடையில மட்டும்தான் வந்து பேசுவீங்கன்னா அது வெறும் பகல் கனவு தானே. எல்லா இடத்துலையும் சீட்டு இந்த கர்ச்சிப் போட்டு வைக்கிறது தான் இடத்துக்கு. அது மாதிரி ஓட்டு எல்லா இடத்துல இருந்து தனக்கு ஓட்டு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான். ஒரு மாநாட்டுல நீங்க உங்க கெத்த காட்டி நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லிட்டீங்க. அதாவது நான் கத்தி பேச மாட்டேன், கத்தாம பேசுவேன்னு கத்தியே பேசுனீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. அடுத்த மாநாட்டுக்கு நீ வரதுக்குள்ள அவ்வளவு சம்பவங்கள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. சொல்லனா முடியாத துயர சம்பவங்கள். அப்ப அதுக்கு நான் மாற்றா என்ன செய்வேன்? நான் வந்தா அந்த ஆவண படுகொலை சட்டம் எப்படி கொண்டு வருவேன்? இல்ல நான் என்னுடைய ஆட்சியின் கீழே துறைகள் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத விளக்கி சொல்லாம தன்னையே முன்னிறுத்தி நான் ஒரு அசிங்கம், நான் ஒரு சிங்கம், நான் ஒரு இது அப்படின்னு சொல்றி அந்த நீங்க சொல்ற மாதிரியே தற்புகழ்ச்சியிலே நிக்கிறாருன்னா நம்ம மக்கள் எவ்வளவு அவர் மேல வந்து சினிமா மோகத்துல இருக்காங்கிறத அவர் எடை போட்டிருப்பாரு. அதாவது சினிமா இன்னைக்கும் அஜித் அவர்களோ, இன்னைக்கும் ரஜினிகாந்த் அவர்களோ, இன்னைக்கும் சூர்யா அவர்களோ நான் வந்து எல்லாரையும் மக்களை சந்திக்க போறேன்னு ஒரு கூட்டம் போட்டா கூட்டம் வரும். கண்டிப்பா வரும். இதை விட அதிகமா கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஒரு ஈர்ப்புலதான் வராங்கிறது இவங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. சரி, எல்லாத்துக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க குறைந்தபட்சம் அக்கா சொன்னது போல மேடையில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசணுமா இல்லையா? எதிர்பார்த்துட்டு இருந்தது அதான். ஏதாவது ஒரு விமர்சகர்கள், ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டர்ஸ், ஏதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் இதை குறித்து விஜய் பேசிருக்காரு அவங்களாலாவது டேக் ஹோம் பண்ணிருக்க முடியுமானா இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா அதாவது பாஜக அவர்களே மிஸ்டர் மோடி அப்படின்னு விமர்சிக்கிறாரு. நீட்டை வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறாரு. ஆனா முதல்முறையா அந்த நீட்டை வந்து அறிமுகப்படுத்தியது யாரு? காங்கிரஸ். அவங்களை குறித்து விமர்சிச்சிங்களா? இல்ல. கச்சத்தீவை முதல்ல எடுத்து கொடுத்தது யாரு? காங்கிரஸ். அதை குறித்து விமர்சிச்சிங்களா? இல்ல. காவிரி நதிநீர், முல்லை பெரியாறு சிக்கல், இங்க
வைகை நதி சிக்கல் அப்படின்னு எந்த ஒரு மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய சிக்கல்களை கூட பேசல. ஏன் பக்கத்துல இருந்த சிக்கந்தர் மலை பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அத கூட தொட்டுட்டு சிக்கந்தர் மலையா ஸ்ரீ கந்தர் மலையாங்கிற பேச்சு மோடியினுடைய அரசும் திமுகவினுடைய அரசும் செய்த ஒரு 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 அநாகரிகமான அரசியல், மத பிளவுவாத அரசியலை எல்லோரும் பேசினோம். ஆனால் ஒரு புதிய அரசியல் கட்சியாக தோற்றிய நீங்கள் திமுகவை கொடுத்தோ பாஜகவை கொடுத்தோ என்ன மாதிரியான கருத்தை மக்களுக்கு எடுத்து வச்சீங்கன்னா அதற்கும் ஒரு புரிதல் இல்லாத ஒரு பார்வைதான். இவ்வளவு நாட்கள் கழித்து தூய்மை பணியாளர்களாவது பத்தி பேசுவாருன்னு பார்த்தா அதை பத்தியும் பேசலக்கா. சோ இப்படி ஒரு அப்ப ஏழைகளின் வலி புரியாதவங்க எப்படி இந்த முதல்வர் கனவுக்கு ஆசைப்படலாம்? கனவுக்கே ஆசைப்படக்கூடாது. இப்படி ஒரு முதல்வர் கனவே இவருக்கெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா எளிய மக்களுக்காக தான் அரசாங்கம். வலியவர்கள் எப்படி வேணாலும் பிழைச்சிட்டு போயிருவாங்க. ஆமா. அப்போ அரசன் யாருக்கு தேவைப்படுறாங்க? ஐயா காமராசர் அவர்கள்ட்ட அரசியல்னா என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு? பக்கத்துல என் மக்கள் வந்து தண்ணி வரலன்னு ஏதோ வீதியில நிக்கிறாங்களா, என்னன்னு கேட்க போறோம். அதான் அரசியல். சிக்கல் பிரச்சனைனா அதுக்கு என்ன தீர்வு? அதுதான் தலைவனோட வேலை. அதுதானே அரசியல். கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டா மட்டும் போதுமா? போதாது. அவர் என்ன திட்டமா தீட்டி பதுக்குறதுக்கும் இல்ல கார்பரேட்டுகளை வாழ வைக்கிறதுக்கும் நாங்க அந்த தொழிற்சாலை அந்த இதை கொண்டு வந்தோம் இதை கொண்டு வந்தோம் சட்டமா ஏற்றிட்டு பேர் வாங்கிட்டு போறதுக்கும் இல்ல. எளிய மக்களின் பக்கம் நின்று அவங்க பிரச்சனைகளை நீங்க என்ன தீப்பீங்க? தனியார்மயமாக்க போறோம்னு இந்த அரசு சொல்லி அத பேச முடியல. அத பேசுனீங்களா? சும்மா மொத்த மாநாட்டிலையும் ஸ்டாலின் அங்கிள், மோடி தாத்தா, நான் தாய் மாமான்னு சொன்னதுதான் மிச்சம். இப்படித்தான் வந்து ஒட்டுமொத்த கூட்டமுமே வந்து நடந்தது. இதுக்கடையில நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்க. நீங்க கூட நம்ம பேசிக்கிட்டோம். யார கேட்டாலும் நீங்க வந்து இவரோட கூட்டத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா, நாம் தமிழர் பயப்படுதா அப்படின்னு கேக்குறாங்கன்னு. உண்மையிலே பயப்படுறோம். எப்படி தெரியுமா? இந்த தற்குறி கூட்டம் ஓட்டு போட்டு இந்த சினிமா மோகத்துல ஓட்டு போட்டு இந்த விஜய் அவர்கள் வந்தா இப்பவே ஒரு முதல்வரால ஆட்சி செய்ய முடியாம அதிகாரிகள் இஷ்டத்துக்கு ஆட்சி செஞ்சு குமாங்குத்து குத்திட்டு இருக்காங்க எளிய மக்களை. இப்படி இருக்கும்போது அடுத்த தத்தி வந்துச்சுன்னா நாடு என்னாகுமோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இப்பவே இப்படி தாவி குதிக்கிற இந்த மக்கள் கூட்டம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இவங்க ஒரு சின்ன கவுன்சிலர் பொறுப்புல இருந்துட்டு கூட என்னென்ன அக்கப்போர் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே மாநாட்டுக்கு முந்தின நாள் ஒரு ஆள்கிட்ட மைக்கை கொடுத்து கேட்குறாங்க, நீங்க ஏன் டிவிகேவை ஆதரிக்கிறீங்கன்னா அவர் ஒரு உண்மையை பேசினாரு. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் என்ன கட்சி நடத்துறாரு, அவருக்கு அரசியலே தெரியாதுங்க. நான் உடனே இப்படி பார்க்குறேன், இவருக்கு ஏதோ ஒரு அரசியல் சொல்ல போறாரு போல அப்படின்னு பார்த்தா அவருக்கு பிழைக்கவே தெரிலங்க. திமுகல பாருங்க, கவுன்சிலர் வரைக்கும் பங்களா கட்டிட்டு போறான், பொண்டாட்டி நகையா போட்டுட்டு போறா. இவர் வந்து நான் வந்தா அதெல்லாம் செய்ய மாட்டேன், சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அரசியல்னாலே சம்பாதிக்கிறது தான். சம்பாதிக்கும் வழிக்காகத்தான் அரசியலுக்கே வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான சிந்தனை. அப்போ நிச்சயமா நாம் தமிழர் கட்சி பிரஜையா எனக்கு அச்சமா தான் இருக்குது. இவர்கள் வந்துடக்கூடாது, இந்த கூட்டத்தை பார்த்து எனக்கு உண்மையில அச்சமா இருக்குது. இவர்கள் வந்தா திமுகக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி கொள்ளை அடிப்பாங்க. கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் அரசியல்ங்கிற புரிதலோட வர்ற இவங்க இந்த கூட்டத்தை பார்த்து கண்டிப்பா நமக்கு அச்சம் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் அடுத்தடுத்த மாநாடுகளில் காத்திருக்கிறது. அவர்கள் சார்பாக அதை தோலுரித்து காட்டுவதே தமிழ் முழக்க மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாம் நோக்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மரங்களுக்காக பேசுவோம், மரங்களோடு பேசுவோங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்துடன் கூடிய பல கட்சிக்காரர்கள் மரங்களை அழித்து கூட்டம் போடுவாங்க, மாநாடு நடத்துவாங்க. மரங்களுக்காக மாநாடு போடக்கூடிய, அதுவும் மர காட்டுக்குள்ளேயே போய் போடுறோம் அப்படிங்கறதா இதுல வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படிம்பாங்க இல்லையா. அது மரத்தை கட்டி பிடிச்சு தழுவிட்டு இருக்காரு அப்படின்லாம் கிண்டல் அடிக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய மன இறுக்கத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறதெல்லாம் மரம் வளர்ப்போருக்கு தெரியும். இது உலகறிந்த விஷயம். நீங்கள் கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை அண்ணன் முன்னெடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வருகின்ற சனிக்கிழமை திருத்தணி அருகே அருங்குளம் அன்று காலை 10 மணி அளவில் நடக்கின்ற மரங்களின் மாநாட்டுக்கு எல்லாரும் வருகை தாருங்க. மரத்தோட இயற்கையோட ஒன்றி போய் நாம வந்து அந்த கூட்டத்தை நல்லபடியா காப்போம், மரங்களை வளர்ப்போம், மரங்களுக்கும் பேராதரவு நாம கொடுப்போம்.
நன்றி வணக்கம். வணக்கம்.